ரமண மகரிஷி நான் யார் என கேட்க சொன்னதை பற்றி ஒரு முறை நீங்கள் பேசியிருந்தீர்கள். சரி. அதில் ரமணருக்கு சாத்தியம் எல்லோருக்கும் சத்தியமில்லை என்று கூறினீர்கள். ஆமா. தன்னை நாடுவோர் அனைவரும் ரமணரின் வழிகாட்டுதலும் பரிந்துரையையும் நான் யார் என்ற ஆத்ம விசாரணையே எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்றால் அவர் அதை பரிந்துரைக்காமல் மௌனமாகவே இருந்திருப்பாரு. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மகான்கள் கிடையாது. ஒரு சிலருக்கு தான் சாத்தியமாகுது. எல்லாரும் மகான் ஆக முடியுமா? நினச்சா மகான் ஆகிற விஷயம் இல்லை. அது அந்த மகான் ஆகணும்னா அவன் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும். அவனுக்கு மட்டும்தான் அந்த மகானுடைய தன்மை கிடைக்கும். எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது, எந்த சொத்து சுகமும் விரும்பக்கூடாது. அவன் மட்டும்தான் மகான் ஆக முடியும். அப்போது அறவே ஆசையை ஒழித்தவன் மகான். இதை தானே கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை, ஆசையே அறவே ஒழித்து விடு அப்படின்னாரு. ஏன்னா ஆசை படப்பட துன்பம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த ஆசையை விட்டுமான துன்பத்தில் நம்ம வெளியே வரலாம். அப்போது ரமண மகரிஷி ஒரு பிராமணன், அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. உன்னால் முடியுமா? நீ பொண்டாட்டி வேணும், வசதி வேணும், வீடு வேணும், தொழில் வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இவ்வளோ வச்சுக்க நான் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது? நீ என்ன இப்போ புக்கில் நான் யாருன்னு கேளு, ஆத்ம விசாரம் பண்ணுனார் அவர். ஆத்ம விசாரம் ஒன்று நல்லா எப்படி பண்ண முடியும்? அப்போ நீ ஒரு நல்ல குருக்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, இதை நான் எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நான் ஆத்ம விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும் பண்ணுறது தவறே இல்லை. கேட்காம அவர் நான் யாருன்னு கேட்கலாம். யாருக்கிட்ட போய் யாருன்னு கேட்குறது? ரோட்டில் போய் நான் யாருன்னு கேட்க முடியுமா? அது கேட்குற இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல கேட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும்.